அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருந்து இது வரைக்கும் மொத்தம் 4 டீசருங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. 5 டீசர் வரும், 6 டீசர் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் வரப்போறது இல்லை போல. 4 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வேணும்னா மெயின் டீசர் இல்லைனா ட்ரைலர் ரிலீஸ் ஆகலாம். அது எப்போ ரிலீஸ் பண்றாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 4 டீசரை வச்சு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் சும்மா ஒரு தியரி மாதிரி ஒவ்வொரு டீசராக பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? இது வரைக்கும் வந்த 4 டூம்ஸ்டே டீசரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 4லையுமே எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்குமே குழந்தைங்கிறது இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எண்டு கேமில் இருந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் கடைசியில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்லாம் திரும்ப வைக்கிறதுக்கு போகக்குள்ள அங்கே காட்டரோடையே இருக்க மாதிரி அங்கே இருந்து குழந்தை பெற்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுங்கிறது ஒரு இன்கஷன் ஈவெண்ட்டுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது இன்கஷன் ஈவெண்ட்டுக்கு எப்படி ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இது ஒரு டைம் பிரான்ச்சாக தான் பிரியும். இது தனி யூனிவர்ஸுங்கிறத விட ஒரு டைம் பிரான்ச், சீக்ரெட் டைம் லைனில் ஒரு பிரான்ச்சாக தான் இது மாறி இருக்கணும் நெக்ஸஸ் ஈவெண்ட்னால. இதை எப்படி காட்ட போகிறாங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. மார்வல் வந்துட்டு எதையுமே தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டு போயிருக்கிறான். கேள்விங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் மார்வல் வந்துட்டு மேலோட்டமாக கடந்து போயிடுவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். முழு சோத்தில் பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறானுங்கிறது மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தார் வந்துட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் ஹோடின்கிட்ட கெஞ்சற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் திரும்பவும் அவகிட்ட போகணும், அவள் பெரிய போர்லாம் பார்த்ததில்ல, இதை நான் கடைசியாக பண்ண போகிற போர், எனக்கு நிறைய சக்தி கொடுங்க, இதுதான் நான் பண்ண போகிற கடைசி ஒரு வாருங்கிற மாதிரி ஹோடின்கிட்ட பவர் கேட்டு கெஞ்சிட்டு இருப்பாரு. தோரை இது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு கெஞ்சி பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஈவெண்ட்டுங்கிறது நடக்க போகுது. அதுக்காக தான் தார் தயாராகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே தார் வந்துட்டு அவரோட குழந்தைக்காக, லவ்வுக்காக அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. கடைசி போர் பண்ண போறாங்கிற மாதிரி ஸ்டீவ் ராஜர்ஸும் பாத்தீங்கன்னா அவரோட குழந்தையோட தான் இருப்பாரு. அந்த குழந்தைங்கிறது இன்கஷன் ஈவெண்ட்டுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன அந்த டீசர்ல புரியலன்னா, இவர் திரும்ப நான் வீட்டுக்கு போகணும், அவளை பார்க்கணுங்கிறப்ப இவர் வேற எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இங்க பூமியில இல்லாம வேற எங்கேயோ இருக்கிறாரு. இல்லைன்னா லவ் வந்துட்டு வேற எங்கேயோ இருக்கிறா, இவரு போர் பண்றதுக்காக தனியா ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டைலாக்லாம் வச்சு பார்க்கக்குள்ள, இந்த தோரோட டீசர்ல டைலாக்லாம் வச்சு பார்க்கக்குள்ள லவ் ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிற மாதிரியும் இவர் தான் வேற எங்கேயோ போர் பண்ண போன மாதிரியும் தெரியுது. அதை எந்த மாதிரி காட்ட போறாங்கிறது தெரியல. இதை நிறைய பேர் பேசவும் இல்லைன்னு நினைக்கிறேன். லவ் வந்துட்டு வேற எங்கேயோ தான் இருக்கிறாங்க. இவரு அவங்கள விட்டுட்டு தான் இந்த போர் பண்றதுக்கு தனியா வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனோட ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம மேக்னெட்டோ, சார்ல்ஸ் சேவியர், சைக்ளாப்ஸ் இவங்க எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க. சைக்ளாப்ஸ் தான் ரொம்பவே ஒரு பயங்கரமாக எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் அவரோட அந்த ரேசஸை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க, லேசர் பீம்ஸை. இந்த இடத்துல அவர் மிக பெருசாக ஏதோ ஒன்று இழந்திருக்கிறாரு. அவரோட குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவாச்சும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இவருக்கு பின்னாடியே சென்டினல்ஸ்லாம் பெரிய கால்களோடு நடந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த உலகம் அழிகிறதுக்கு காரணம் சென்டினல்ஸா இல்லை டூம் தான் வந்து யாரையாச்சும் கடத்திட்டு போயிட்டாராங்கிறது சுத்தமாக புரியல. இந்த 3 டீசரை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி வாரில் எப்படி தேனோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண வந்தாரோ அதே மாதிரி பேட்டர்னில் இந்த டூம் ஸ்டேல இவர் இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாருங்கிற மாதிரி ஒரு தியரி எனக்கு தோணுது. இன்ஃபினிட்டி வாரில் எப்படி ஒவ்வொரு ஸ்டோன்ஸையும் தேடி நம்ம தேனோஸ் வந்துட்டு தனித்தனியாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வரோம், அதே மாதிரி இவரும் தனித்தனியாக போய் ஒவ்வொரு குழந்தைங்களையும் அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த இன்கஷன் ஈவெண்ட்டை தூண்டக்கூடிய, இல்லைனா பவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளெல்லாம் தனியாக இவருக்காக கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட ஒரு வேளை மேபி இருக்கலாம். ஏன்னா இதை ரூசோ பிரதர்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபினிட்டி வார் ஸ்டைல்லையே இந்த டூம் ஸ்டேவை முடிச்சு வச்சுட்டு கடைசியில் டூம் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிட்டு சீக்ரெட் வார்ஸுங்கிறத மிகப்பெரிய டைம் லைனுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். அடுத்து 4வது டீசரில் ஷூரி யாருமே இல்லாத பாலைவனத்துக்கு நடுவில் தனியாக நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஷூரி அவங்களோட வாய்ஸ் ஓவரில் இது வரைக்கும் எனக்கு நெருக்கமானவங்கலாம் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க யாரை மீன் பண்ணுறாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிங் டிச்சாலாவையும் அவங்களோட அம்மாவையும் தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு உங்களுக்குன்னு இருக்கிறது டிச்சாலா ஜூனியர் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க தனியாக. இந்த இடத்துல தான் மார்வல் அவனோட வேலையை காமிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஷூரி பிளாக் பேந்தர் சூட்டோட தனியாக பாலைவனத்தில் நடந்து போகணுங்கிற அவசியமே இல்லை. இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது
ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா தண்டர் போல்ஸோட கடைசியில் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப்பு பூமி நோக்கி வந்துட்டு இருக்கோம். அந்த ஷிப்பு ஒரு வேளை இந்த இடத்துல கிராஷ் ஆகி அது என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு கூட வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்டர் போல்ஸே கிராஷ் ஆன ஷிப்ல இருந்து ஆட்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வக்காண்டன்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தோணுதுங்க. இப்போ வந்துட்டு எப்படின்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப் வந்து வேற எங்கேயோ கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆன இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டெக்னாலஜி வைஸோ இல்லைன்னா அந்த ஷிப்ல யாருக்கோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வக்காண்டன்ஸ்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லி நியூ அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை கூட்டிட்டு வந்து வக்காண்டன்ஸை பார்த்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷூரி வந்துட்டு தனியாலாம் நடந்து போயிட்டு இல்லை. இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷிப்பு இருக்குது. அதை மார்வல் நம்ம கிட்ட மறைச்சு காமிச்சிருக்கான். இதே மாதிரி தான் இன்ஃபினிட்டி வார்லையும் பண்ணியிருந்தானுங்க. அதில் அழுக்க காமிச்சு ஏமாத்துறானுங்க, இதில் எதையும் காமிக்காம ஏமாத்துறானுங்க. அது என்ன ஏதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துல ஒக்காண்டா கிங்கான எம்பாக்குவும் வந்திருப்பாரு. இவர் வந்துட்டு பென் கிரிம் கிட்ட நான் தான் ஒக்காண்டா கிங் எம்பாக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கக்குள்ள பென் கிரிமும் நானும் என்சி ஸ்ட்ரீட்ல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதை பார்க்கக்குள்ள லைட்டா ஃபன்னா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பென் கிரிம் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அங்கேயும் யாரோ நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நியூ அவெஞ்சர்ஸ்ல இருந்து யாராச்சும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல இருக்கிற மெம்பர்ஸே கூட பக்கத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில ஷூரியும் ஷிப்ல ஏறி போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒக்காண்டா சிம்பிளை காமிச்சிட்டு அவங்க யாரோ ஒருத்தங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது என்ன ஏதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். அடுத்து இதே மாதிரியான பாலைவன இடத்துல டேலக்கன்ஸும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்க டேலக்கன்ஸோட கிங்கான நேமோரும் இருக்கிறாரு. அவரோட சூட்டுங்கிறது இதுல மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல எல்லாம் ஏதோ பிரமிட் மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க, அப்புறம் ஹியூமன்ஸ் மாதிரியும் மாற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டேலக்கன்ஸ்லாம். அதுவும் எந்த மாதிரி காமிக்க போறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. அவரோட சூட்டுங்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அகைன் இந்த பென் கிரிம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற அந்த சீனுக்கு வந்தோம்னா எனக்கு இதை வச்சு ஒரு தியரி தோணுது. இப்போ இன்ஃபினிட்டி வார்ல எப்படி ஹல்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி தேனோஸ்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு வராரோ, அதே மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்ல ஒன்னு பென் கிரிம் வந்திருக்கலாம், இல்லைனா ஃபென்டாஸ்டிக் ஃபோரே கூட எல்லாரும் வந்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்க யூனிவர்ஸ்ல இருந்து இங்க 616க்கு வந்து இந்த மாதிரி டூம்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு இங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்க்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அவெஞ்சர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து டூமை எதிர்க்கிற மாதிரி கூட காட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தியரி தோணுது. ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறது ரூசோ பிரதர்ஸ். அவங்க இன்ஃபினிட்டி வார் ஸ்டைல்ல தான் இதை எடுக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த டூம் ஸ்டேங்கிறத இன்ஃபினிட்டி வார் ஸ்டைல்லையும் சீக்ரெட் வார்ஸுங்கிறத எண்ட் கேம் ஸ்டைல்லையும் கொடுத்து முடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அகைன் இதை எடுக்கிறது ரூசோ பிரதர்ஸ். நான் சொல்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க, கணக்கு சரியா வரும். இன்னொரு தியரியும் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த வீடியோ நல்லா போனுச்சுன்னா இன்னொரு தியரி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த டீசர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.